சாயங்காலம் நம்மளுடைய சாட்டை துரைமுருகன் அவர் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றாரு ராஜீவ் காந்தியை பத்தி. என்னன்னா இன்னைக்கு ராஜீவ் காந்தியை வச்சு செய்ய போறாரு, கேவலப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ உற்று பார்த்தா ராஜீவ் காந்திக்கு சப்போர்ட்டா பேசுறாப்புல. சப்போர்ட்டா பேசுறா நம்ம சப்போர்ட்டா பேசுறாரு, அவங்க கட்சிக்காரன் திட்ட போறான்னு பார்த்தா இல்ல, இது திமுக செய்த சதி. எப்படி சாட்டை துரைமுருகன் தன்னுடைய செயல் என்ன சொல்றா போல, இது திமுக செய்த சதி, திமுக இருக்கவங்க தான் இந்த மாதிரி வேலையை காட்டிட்டாங்க, ஒருத்தருடைய வளர்ச்சி பிடிக்காம இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அது நீங்க பேசலாம் மிஸ் சாட்டை துரைமுருகன். ராஜீவ்காந்தி நிக்கிற தொகுதியில சரியான வேட்பாளரை போட்டு ராஜீவ்காந்தியை தோக்கடிக்கணும். அதுக்கு பேர் தாண்டா ஆண்மைத்தன்மை, ஆளுமைத்தன்மை. அதுக்கு பேர் தாண்டா உண்மையான என்ன சொல்றது அரசியல். ராஜீவ்காந்தியை பத்தி திமுக, அதிமுக, பிஜேபியோ இல்ல வேற எந்த கட்சியோ செய்யாததை திமுக ஈனத்தனமா பண்ணிருக்கானுங்க. ஜெலஸ் நடந்திருக்கு. ஒரு மாற்று கட்சியில இருந்து 2021 வந்தவன் திடீர்னு இப்படி வளர்ந்துட்டானே. திடீர்னு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அன்பில் மகேஷ் பொய்யாமணி, முக்கியமான 4-5 அமைச்சர்களுள்ள நெருக்கமா வாழ்ற அளவுக்கு, சில முடிவுகளை எடுக்கிற அளவுக்கு, தனிச்சு கூட்டம் போடுற அளவுக்கு, தனிச்சு ஒரு கேம்பெயின் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டானுங்கிற பொறாமையை தவிர இதுக்கு பின்னாடி வேற எதுவும் இருப்பதாக நான் பார்க்கல. என்னன்னா நீ எல்லாம் பேசலாமாண்ணா, நீ எப்படி காலவாரி விடுறதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பேச வைக்காதண்ணா. நீ எப்படின்னா சம்பந்தமே இல்லாம தூக்கி போடுற. இதுல வேற என்ன சொல்றாப்புல, இல்ல அவரு வளர்ச்சி பிடிக்காம போயிட்டு இங்க இருக்கிற இந்த மாநில துணை செயலாளர் இருக்காரு பாத்தீங்களா அமுதரசன், அவர் என்ன பண்றாரு, ஆராசா கிட்ட போய் சொல்லி ஆராசா போயிட்டு இது முதலமைச்சர் சொல்லி இது தூக்கிட்டாங்களாம். இருக்க இந்த எலெக்ஷன் டைம்ல அவனுக்கு 1008 வேலை இருக்குது. உங்களுக்கு தான் வேலை இல்லாம இருக்கலாம், இங்க 1008 வேலை இருக்குது. இங்க தேர்தல் பண்ணி பார்ப்பாங்களா, அதை பார்ப்பாங்களா, அதை விட்டுட்டு இந்த மாதிரி இவர் தூக்குறத விட்டு பாக்குறாங்களா. இதெல்லாம் என்ன இது என்ன இது? அதாவது தலைமைக்கு தெரியும் யார எங்க பொறுப்பு கொடுக்கணும். இப்ப கூட நல்ல பொறுப்பு தான் கொடுத்துக்கிறாங்க, இன்னும் பொறுப்பு விட்டு தூக்கிட்டாங்களா? எனக்கு புரியலையே. அதாவது சாட்டை துரைமுருகன் எங்களுக்கு எங்க கட்சியை சார்ந்தவர் ராஜீவ் காந்தி, உங்க கட்சியில வேணா 2021 முன்னாடி இருக்கலாம், ஆனா இப்போ அவரு எங்க ராஜீவ் காந்தி அவரு, நாங்க பாத்துப்போம், எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். நீங்க உள்ள புந்து அப்படியே போயிட்டு சார் நீங்க யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எல்லாம் தெரியும் சார், நீங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் நீங்க காட்டாதீங்க. அதே போல பாத்தீங்கன்னா எனக்கு சாட்டை துரைமுருகன் பயங்கரமா பொங்குறாரு, உணர்ச்சி வசமா பொங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாப்பீங்க. இதே வாயி 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசிருக்குன்றத இங்க பாருங்க. ஏதாவது வாயில வசமா திட்டு விட்டுரும் அதுக்கோ. இந்த ராஜீவ் காந்தி இன்னைக்கு ஒழுக்கத்தை பத்தி பேசுறான். ஒழுக்கத்தை பத்தி, தற்குறித்தனத்தை பத்தி நீ பேசலாமாப்பா? எப்பா ஏய் நீ பேசலாமா? பாத்தீங்களா, அப்ப என்ன பேசுனீங்க, இப்ப என்ன பேசுறீங்க?